17ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இது 032 இல்லை 34 036 வரும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். பிசியில் 32 34 36ன்னு எடுத்தோம். 43ன்னு வந்திருக்கு. இது எப்படின்னா பாருங்கள், நம்ம பார்த்தோம்ல 70 45ன்னு ஒரு செட்டு வரும்னு சொல்லி, அது பாருங்களேன் 5704ன்னு எப்படி கரெக்டாக வந்திருக்கு. இந்த கிராஸில் போர்டு கெஸ்ஸிங்கில் பி போர்டு 4 வருமோ அப்படின்னு நினச்சேன். இல்லை 4 8 2 நம்பரில் ஏதாவது ஒன்று வருமா அப்படின்னு. எப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் 4 5 8 7 0. ஸோ இதனுடைய செட்டில் ஏதாவது இங்கே 8 இல்லை 4 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். கரெக்டாக வந்து 4 வந்துருச்சு. ஸோ அப்போ 4 வந்தால் பிசி 42 இல்லை 43 46 வருமானு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி வந்து போச்சு. என்னென்னா இந்த 7023 பாருங்கள், 3 எப்படி வரும் அப்படின்னா இங்கே பாருங்களேன் 7023 இங்கே பி போர்டில் வந்தது 7032 அப்படின்னு சொல்லி. இந்த 8லேருந்து பார்த்துங்க இந்த மாதிரி வந்தது. ஒருவேளை 3 வருமா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக 3 வந்துருச்சு. ஸோ இப்போ இது வந்து பாருங்கள் 8லேருந்து இந்த 3 வரைக்குமான 5 நம்பரு சி போர்டில் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் இந்த நம்பரு பி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏ போர்டில். ஏன்னா மாதத்தில் இந்த மாதிரி கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இதை ஞாபகம் வச்சுங்க. 8703 8702 இது அடுத்து ஏ போர்டில் இல்லைன்னா இந்த மாதிரி கிராஸில் அந்த மாதிரி வரும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஓரளவுக்கு எடுத்துருந்தோம்னா ஓரளவுக்கு பிசி 43 இந்த மாதிரி போர்டு கெஸ்ஸிங்கில் எடுத்துருந்தால் எடுத்துருக்கலாம். சரி, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அதே கண்டினியூவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சி போர்டு 8 வைக்கலாம். அதாவது இந்த நம்பர்ஸ் இங்கே பாருங்கள் 5லேருந்து இந்த நம்பர்ஸில் பாருங்கள் 5க்கு 5 வந்துருச்சு, 4 இங்கே வந்துருச்சு, 7 வந்துருச்சு, அடுத்து 0 வந்துருச்சு. இப்போ இந்த கேப்பில் நிற்கிற 8 இங்கே சி போர்டில் 8 வரலாம். ஓகேங்களா, சி போர்டில் 8 வரலாம். அப்படி சி போர்டில் 8 வரும்போது இங்கே 7 வரலாம். எப்படின்னா இந்த 6004 அப்படி வந்தால் அதுக்கு அடுத்து வந்து 7 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 7. அப்போ ஒருவேளை 78 பிசி வருமானு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஒருவேளை 8 வரலாம். இந்த 9068 இங்கே பாருங்கள் 9860. ஸோ இந்த நம்பரு வரும்போது ஏ போர்டில் 8 வரலாம் ஒரு வேளை. ஓகேங்களா, 8 போர்டு கெஸ் பண்ணுறவங்க 8 வருமானு பாருங்கள் ஆல் போர்டில். ஓகேங்களா, இப்படி வரும்போது கூட 3 6 8 கூட வரலாம். இந்த மாதிரி 3 6 8 எப்படின்னா இப்போ அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்லேயுமே இருக்குது பாருங்கள் 8 6 3. அடுத்து நிறையா அந்த மாதிரி 8 6 3 மேட்ச் ஆச்சு. இந்த இதில் டிஸ்பிளே கரெக்டாக ஒர்க் ஆகலை பாருங்கள். கிராஸில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் 8 6 3 அதெல்லாம் வந்து மேட்ச் ஆகிட்டு வருது இந்த மாதிரி. சரி பாருங்கள், ஒரு வேளை இங்கேயுமே வந்து 8 வருமா, சிங்கிளில் வந்து ஆல் போர்டில் 8 வருமானு பாருங்கள். மேக்ஸிமம் ஆல் போர்டில் 8 வரதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்கள் 64 சி போர்டு 3. இந்த இடத்துல பாருங்கள் பிசி 1484 ஏ போர்டு 5க்கு 0. ஓகேங்களா, ஏ போர்டில் 5க்கு 0, சி போர்டில் 4 இருக்குது. ஸோ இது பாருங்கள். இப்போ பி போர்டில் அந்த 64க்கு 14 ஏபி வைங்க, ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு. 14க்கு இங்கே 64, 14க்கு இங்கே 64, இந்த 14க்கு இவங்க 84க்கு இங்கே 34 ஏபி. ஏபி 34 அப்படின்னு வச்சா இங்கே சி போர்டு 3க்கு 8 வைக்கலாம். 3க்கு 8 ஏன்னா இங்கே வந்து 0க்கு 5, இங்கே 3க்கு 8ன்ற நம்பர் வச்சா 348ன்ற நம்பரு வரலாம். அதாவது ஏபி 34 வச்சு 348 வரலாம். பாருங்கள் இந்த மாதிரி எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்தது. மேக்ஸிமம் மார்க் பண்ணின்னு தான் வீடியோ எடுப்பேன். ஆனால் டைம் இல்லாததுனால அப்படியே எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் ஏற்கனவே வந்தது ஏதாவது ஒன்று சொல்கிறாருங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியுமே அந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்தது.
இங்கே பாருங்கள், நவம்பர் மாதத்தில் பாருங்கள் 25:45 ஓகேங்களா. பிசி பாருங்கள் 25:45க்கு இங்கே பாருங்கள் 52:54ன்னு சொல்லி அப்படியே பிசி இறங்கியிருக்கும். அங்கே வந்து 25க்கு இங்கே 52, 45க்கு 54 எதுவுமே மாறாமல் அப்படியே வந்திருக்கும். அந்த மாதிரி இப்போ இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்திருக்கு. அந்த ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்ததுனால 14க்கு 34 அப்படின்னு வச்சு பார்ப்போம் ஓகேங்களா. அடுத்து மெத்தட் பாருங்கள். இங்கே பாருங்கள் 200ன்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த 200 ரிசல்ட்டில் இங்கே 002 அப்படின்னு வந்தது அப்படின்னா இங்கே பாருங்கள் 364 அந்த 00க்கு இருக்கிற 64 அப்படியே வந்துச்சு. சீபோர்டில் 8க்கு 3 வந்துருச்சு ஓகேங்களா. 8க்கு 3 அப்படி பார்க்கும்போது இங்கே 874 இருக்குது. அந்த 874 இங்கே 743 அப்படி இல்லைன்னா 473 அப்படின்னு வரலாம் ஓகேங்களா. 473 வரலாம். அப்படி 473 வரும்போது இங்கே 8 அப்படின்ற நம்பர் வரலாம். பாருங்கள், 4D ட்ரை பண்ணுறவங்க 8473 அப்படின்ற ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஏபி மட்டும் 4773 ஏபியில் 4774 அப்படி ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள், வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தேடு இந்த 3ஆவது நாளில் இந்த மாதிரியுமே வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அடுத்து ஒரு நம்பர் வந்தால் அடுத்தடுத்து என்ன மாதிரி நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு கமெண்ட்ஸில். அதில் பார்த்திங்கன்னா நிறையா மெத்தட் இருக்குது. ஆனால் அதில் ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணால் தான் வின்னிங் எடுக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த 48 தோராயமாக நான் அப்படியே பார்த்துட்டு வரேன். அதில் இதில் கண்ணில் பட்டுச்சு. நான் கெஸ்ஸிங் பார்க்கல, தோராயமாக இது எடுத்துப்போம், ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். அதாவது இப்போ 47, 45, 61 இந்த மாதிரி மெத்தட் ஏதோ ஒன்று எடுத்து அதை மேட்ச் அப்படின்னு மேட்ச் பண்ணோன்னா நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ 48, 21, 90 அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இந்த நம்பரில் இது எல்லாம் நீங்கள் பழைய சார்ட்டுமே சரி புதுசுமே இப்போ ரெகுலராக இந்த மாதத்துலையுமே கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக ஏன் இப்போ இதை எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த 48, 90 இப்போ 90ன்ற நம்பரை நமக்கு இங்கே வந்தது ரிசல்ட்டில் ஓகேவா. அதனால தான் இதை எடுக்கிறேன் ஓகேங்களா. மற்ற கெஸ்ஸிங் எதுவும் பார்க்கல. அந்த ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஒரு நம்பர் வந்து அடுத்தடுத்து என்ன மாதிரி நம்பர் வரும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இந்த 48, 21, 90ன்ற நம்பர் ஞாபகம் வச்சுங்க. இந்த 48ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி எங்கேயோ ஒரு நம்பர் வருது அப்படின்னா அடுத்து 21ல் ஒரு நம்பர் 2 நம்பர் இல்லை டைரெக்டாக அந்த நம்பர் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 90ன்ற நம்பரில் கேம் வரும் ஓகேங்களா. அதுதான் வந்து கேமு. இப்போ நவம்பர் மாதத்துலேயே எடுத்திருக்கோம். ஒரு அக்டோபரில் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் 43 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரணும்னா 21 ஆப்போசிட் வரணும். இங்கே பாருங்கள், அதே போர்டில் வரும் 62. அப்போ அடுத்து என்ன நம்பர் வரணும் அப்படின்னா 90 அப்படின்ற நம்பருடைய ஆப்போசிட்டு அதே போர்டில் வரணும், இல்லை வந்திருக்கணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் வரணும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 04 அதுக்கு முன்னாடி வந்துருக்கு பாருங்கள், அதே போர்டில் இப்படி தான் எடுக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள் 93 அதனுடைய ஆப்போசிட்டு, அப்புறம் பாருங்கள் 76 அதனுடைய நம்பரு, அடுத்து வர வேண்டிய நம்பரு அந்த 90ன்ற நம்முடைய ஆப்போசிட் நம்பர் ஓகேங்களா. இப்படி தான் கேமு. நீங்கள் எல்லாமே நிறைய எப்படி ஒன்றா போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் 21, 95 அப்போ அதுக்கு முன்னாடி இந்த 48ன்ற நம்பர் கேமில் வந்துருக்கணும். இங்கே பாருங்கள் 48. இப்போ பாருங்கள் புரியும், 48, 58 ஆனால் 21, 95 வரல. ஆனால் 21 வந்துச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்த நாளே 95ன்னு வந்துச்சு. நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், 48 ஒரு நாள் விட்டு 21, அப்புறம் 2 நாள் விட்டு 04 அப்படி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 12, இங்கே பாருங்கள் 84, அடுத்து அந்த 90ன்ற நம்பரில் கேமு வரணும். இங்கே பாருங்கள் 90. ஸோ இப்படி தான் வந்து ஒரு நம்பர் வந்தால் இன்னொரு நம்பர் வரும் அப்படின்றதுக்கான இது அப்படி தான். இப்போ இதில் இன்னொன்று நம்ம பார்ப்போம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னே இது சூப்பராக வந்தது, நான் மிஸ் பண்ணிட்டேன்.
எப்படின்னா ஃபஸ்ட்டு 48 வந்துச்சு. அதுக்கடுத்து பாருங்களேன் ஒரு 3 நாள் விட்டு 21 வந்துச்சு. அப்புறம் பாருங்கள் 90 க்ளீனாக வந்துச்சு. இப்போ இதை மேட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள் 90ன்ற நம்பருக்கு 90 வந்துக்குது பாருங்கள். இந்த 21க்கு 21 வந்துக்குது பாருங்கள். இந்த 48க்கு 48 வந்துருக்கு பாருங்கள். ஸோ அந்த போர்ட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது ஏசிபிசி ஏபியில் டைம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த போர்டு வந்துச்சுன்னா அந்த போர்டு கண்டிப்பாக வரும் அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, மிஸ் ஆகாது. இன்னும் ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகலாம், ஆனால் வந்துடும். ஓகேங்களா, அதுதான் கேமு. இது பாருங்கள் 21, 45, 90 நம்பரு. அடுத்து பாருங்கள் 48. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு 3 நம்பர் 4 நம்பர் பேர். இந்த பேர் வந்தால் அந்த பேர் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றது தான் அந்த மிஷினுடைய மெத்தட். ஓகேங்களா, இப்போ நாம் என்ன பார்த்தோம்னா இந்த 90, 98, 21 நம்பர் தான் பார்த்தோம். சரி, ஆனால் எல்லாத்தையுமே எடுத்து ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் 2 நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னா இப்போ 90 வந்துடுச்சு இந்த மாதம். ஓகேங்களா, இன்னும் இருக்குது, நான் சொல்கிறேன், டைம் இருக்கும்போது சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா 98 வந்துடுச்சு, 90 வந்துச்சு அதே இதில். இப்போ 76ன்ற நம்பருக்கு மேலே 17ன்ற நம்பர் வந்துடுச்சு. ஓகேங்களா, அந்த மெத்தட் முடிஞ்சுது. இப்போ பிசியில் 84 அப்படின்னு இருக்குது. அப்போ 84 வந்து போச்சுன்னா அப்போ பிசியில் என்ன வரணும், 90ன்ற நம்பருக்கு 95 வந்து போச்சு. ஓகேங்களா, 95 வந்துடுச்சு. இப்போ அடுத்த நம்பர் என்ன வரணும் அப்படின்னாக்கா அந்த 12ன்ற நம்பருடைய ஆப்போசிட் வரணும். அதுவுமே பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு. எப்படி வந்ததுன்னா பாருங்கள் 67 அப்படின்னு. சரி, என்னடா இது பாருங்கள் 67ன்ற நம்பரில் வந்துச்சு. அப்போ 67ன்ற நம்பர் 12க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்துடுச்சு. 90ன்ற நம்பருக்கு 95 வந்துச்சு. டைரெக்டாக 48க்கு 84 வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் கேம் வரும். அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 95, 67, 43. அப்போ திரும்பியே வந்து இந்த 90ன்ற நம்பரையோ இது ஃபோனு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுது. சரி பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடு கண்டுபிடிங்க. எனக்கு டைம் இருக்கும்போது இன்னும் நிறைய சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன நம்பர் எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துருக்கோம் 348, 473, 743. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஓகேங்களா, அந்த 0809 ஃபாலோ பண்ணுறவங்க வேணால் ஃபாலோ பண்ணுங்கள்.